ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது? முதலில் நான் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்வேன். நான் சில விஷயங்களில் அனுபவப்பட்டிருந்தேன். நான் மதத்தின் பாரம்பரியத்தில் வளர்ந்தேன். ஆனால் அது என்னுடையதாக இருக்கவில்லை. அது என்னுடையதாகவே எனக்கு தோன்றவில்லை. மற்றும் நான் பிரம்மா குமாரிகளிடம் வருவதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்தது. அப்போது நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன். நான் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவன். திடீரென்று அதை என்னை விட்டு சென்று விட்டது போல இருந்தது. நான் அதை விடவில்லை, அது என்னை விட்டு விட்டது. இது எனக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. திடீரென்று நான் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். நான் எப்போதுமே அதை பற்றி சிறிது நினைப்பதுண்டு. ஆனால் திடீரென்று நான் வாழ்க்கையின் ஆழ்ந்த அர்த்தத்தை தேடுவதில் தள்ளப்பட்டேன். நான் ஏன் இங்கிருக்கின்றேன்? இந்த தேடல் என்னை பிரம்மா குமாரிகளின் ஒரு ராஜயோக தியான நிலையத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்றது. உண்மையாக கூறப்போனால் அந்த நேரத்தில் நான் சிறிது தியான பயிற்சி செய்கின்றேன் என்பதை தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருவர் அவரோடு நான் சென்டருக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். நானும் சென்றேன். எங்கள் இருவருக்குமே வித்தியாசமாக இருந்தது. வாழ்க்கையில் அவர் அவருடைய பாதையில் சென்றால் எனக்கு என்னுடைய பாதை. இருவரும் ஒன்றாக சென்றோம். ஆனால் அதன் பின்னர் எங்கள் இருவருக்குமே 2 வெவ்வேறு விதமான எண்ண ஓட்டம் இருந்தது. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று அறிந்தேன். எப்படியோ நான் இந்த பிரம்மா குமாரிகள் நிலையத்திற்குள் நுழைந்த போது உடனேயே இது என்னுடைய குடும்பம் என்று அறிந்து கொண்டேன். மற்றும் திடீர் என்று எனக்கு எண்ணம் வந்தது, ஆஹா, இது என்னுடைய வீடாக இருக்கின்றது. இவர்கள் என்னுடைய மக்கள் மற்றும் அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அவர்களை நான் தெரிந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் நான் அவர்களை அறிந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. எப்படியாயினும் நான் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. இருந்தாலும் அவர்கள் என்னுடையவர்கள். ஆன்மீக சுய கவனிப்பு. சுயத்தை ஆன்மீக ரீதியில் கவனித்துக் கொள்வது என்பது எந்த ஒரு ஆன்மீக பாதையில் நடக்க இருப்பவர்களுக்கும் தேவையான ஒன்றாகும். ஆனால் என்னால் நிச்சயமாக பிரம்மா குமாரிகளின் கண்ணோட்டத்தில் இருந்து அதை பற்றி பேச முடியும். ஆன்மீக சுய கவனம் என்பது உள்ளுக்குள் ஆன்மீகமாக இருப்பதிலிருந்து, என்னுடைய இயல்பான நிலையில் ஆன்மீகமாக இருப்பதிலிருந்து வருவதாகும். என்னை பொறுத்தவரை நம்முடைய மொழியில் ஆன்மீகமாக இருப்பது என்பது பிரம்மா குமாரிகளை பொறுத்தவரை அது ஆத்ம உணர்வில் இருப்பதாகும். ஆத்ம உணர்வுதான் எல்லாமுமே. மற்றும் நான் என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவரை இறைவனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நான் என்னை ஒரு ஆத்மாவாக பார்த்து அதை முழுமையாக அனுபவம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் உயர்ந்த பரமாத்மாவுடன் முழுமையான பரிணாமத்தில் நம்மை இணைத்துக் கொள்வது என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். என்னுடைய அந்த செயலின் திறமை தானாகவே மிக உயர்ந்ததாக இருக்கும். அதனால் ஆன்மீக சுய கவனிப்பு என்பது நம் உள்ளுக்குள் நமக்குள் இணைக்கப்பட்டிருப்பதாகும். அது வேறு எதனோடும் இணைத்துக் கொள்வது அல்ல. உங்களுக்கு தெரியும், நான் சாப்பிடும் உணவானது நமக்கு திரும்பி வரும். நிச்சயமாக நான் சமைக்கும்போது அந்த உணர்வில், அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து தயாரிக்கும் போது நான் அதை சாப்பிடும்போது அந்த உணர்வில், மேலும் நான் அந்த உணவை செரிமானம் செய்யும் பொழுதும் அந்த உணர்விலும் இருப்பேன். இப்படியாக உணர்வு என்பதுதான் ஆத்ம உணர்வில் இருந்து எல்லாவற்றையும் செய்வதற்கான ஒரு திறவுகோலாகும். வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன? நல்லது. மேலை நாடுகளில் எப்பொழுதுமே பாட்டி தயாரிக்கும் உணவு என்பது மிகவும் புகழ்பெற்றது. அதாவது வீட்டில் முழுமையான உணவு தயாரிக்கப்படுவது என்ற எண்ணமே சிறந்ததாகும். அதாவது பாட்டி அல்லது தாயார் வீட்டில் தயாரிக்கும் உணவு என்பது மிகவும் நல்லது. இது எப்பொழுதுமே எல்லோருக்குமே பிடித்தமானதாக மிகவும் பிரபலமாகவும் உள்ள கருத்தாகும். அதனால் பிரம்மா குமாரிகளில் உணவு சமைப்பது என்பது ஒரு மிக உயர்ந்த உணர்வுபூர்வமான நிலையிலிருந்து செய்வதாகும். அது அவ்வாறு உணரவில்லை என்றால், அதாவது இந்த விஷயத்தில் நம்முடைய எண்ணமானது, நோக்கமானது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதே நிலையில் இருப்பதாகவும், அதனால் நாம் அனைவருமே ஒரு நாள் இதைவிட சிறப்பாக செய்யலாம் என்ற இலக்கை நோக்கி செயல்படுகின்றோம். சில நேரங்களில் அது நல்லதாக அமையாது. ஆனால் எப்போதுமே நாம் முன்னேற வேண்டும் என்ற நிலையில் செயல்படுகின்றோம். இதுதான் முக்கியமானது.
ஏனென்றால் நாமே உணவு தயாரித்து நாமே அந்த உணவை சாப்பிடும்போது சரியான ஒரு உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி நமக்கு கிடைக்கின்றது. நாம் தினமும் இதை செய்யும்போது சாதாரண செயல்கள் இது உண்மையிலேயே மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. வெளியில் தயாரிக்கும் உணவு யாருக்கு தெரியும்? அதை சமைக்கின்றார்கள், அவர்கள் என்ன உணர்வில் இருந்து சமைக்கின்றார்கள், இதெல்லாம் யாருக்குமே தெரிவதில்லை. நம்மால் தெரியவும் முடியாது. நாம் யூகம்தான் செய்ய முடியும். ஆனால் சில இடங்களில் நல்லதாகவும் இருக்கலாம். ஆனால் அதை சரியாக எப்பொழுதுமே சொல்லவே முடியாது. நிச்சயமாக நாம் அதை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லவே முடியாது. பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? நான் செய்வதை செய்யாத மக்களுக்காக, நான் செல்லும் பாதையில் செல்லாதவர்களுக்காக பரவாயில்லை. நீங்கள் உங்கள் வழியில் செல்கின்றீர்கள். உங்களுக்கென்று பாதை வகுத்திருக்கின்றீர்கள். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் சிறிது யோசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வழியில் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் வழியில் இல்லை என்றால் அதனோடு சில அத்தியாவசியமான பொருட்களை சேர்க்க வேண்டியதிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தி கொண்டிருந்த அதனுடன் வேறு ஏதாவது சேர்க்க வேண்டியதிருக்கும். அதனால் நான் நிச்சயமாக கூறுவேன், பிரம்மா குமாரிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லோருக்குமே இருக்கின்றது என்று நான் நிச்சயமாக கூறுவேன். பிரம்மா குமாரிகளின் ஆசிரியராக நான் இதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதாவது எல்லோருக்குமே ஏதாவது இருக்கின்றது. எனக்கு தெரியும், சென்டரின் வாசலுக்குள் நுழையும் எல்லோருக்குமே தேவையானது என்ன என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒன்றை தேடித்தான், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் வந்திருப்பார்கள். ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கொள்ள அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி எடுக்க. அதனால் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கண்ணோட்டத்திலும் நான் சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். நான் ஒன்று அல்லது இரண்டு பேரிடம் பேசிக்கொண்டிருந்தால் அவர்களை குறித்து தேவையானதை பேச வேண்டும். ஆனால் நான் ஒரு குழுவினரிடம் பேசிக்கொண்டிருந்தால் அது இன்னும் பொதுவானதாக இருக்க வேண்டும். என் முன்னால் ஒருவர் அல்லது இரண்டு பேர் இருந்தால் அது அவர்களுக்காக தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் வெளியில் செல்வதாக இருந்தால் அவர்களுக்காக வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நான் உணர வேண்டும். ஆனால் எப்போதுமே எல்லோருக்குமே தேவையான ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதை நான் நினைக்க வேண்டும். நான் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா என்பதுதான். ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள்? 41 வருடங்கள். ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன? ஆன்மீகம் என்பது உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது. பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன? எல்லாமே பிடிக்கும். ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன? அது எல்லையற்றது. அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது? அமைதி சக்திதான் நம்முடைய சாரமாகும். தனித்தன்மை.